கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உதவி வழங்கப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி உறுதியளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேபி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய உறுதி என்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இன்று அப்பகுதிக்கு வந்த இந்திய கம்யூனிஸ்ட், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளரான பேபி மற்றும் எம்பிக்கள் சச்சிதானந்தம் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய உயிரிழந்த குழந்தை குரு விஷ்ணு என்பவரது இல்லத்தில் சென்று இரங்கல் தெரிவித்தனர். உறவினர்களை சந்தித்து இரங்கல் தெரிவித்த போது குழந்தையின் புகைப்படத்தை காண்பித்து உறவினர்கள் கண்ணீர் வடித்தனர். அப்போது அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி உறவினர்கள் கைகளை பற்றி கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உதவி அளிப்பதாக உறுதியளித்தார். மேலும் அப்போது பேசிய உறவினர்கள், விஜய் பாட்டு எந்த திசையில் கேட்டாலும் அதை பார்த்து குழந்தை ஆடுவான், இவ்வளவு பெரிய நடிகர் வீட்டுக்கு அருகிலேயே வருகிறார் என்று தெரிந்ததால் தான் குழந்தையை அங்கு தூக்கிச் சென்றோம், இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அங்கு போயிருக்க மாட்டோம் என்றார்.